நம்ம தமிழ்நாட்டில் என்எல்சி துறையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி ஐடிஐ வித் இன்க்ளூட் ஃபார்மசி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு 9/1/2025, அதாவது அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி, அதாவது தமிழ்நாடு நெய்வேலியிலேருந்து என்எல்சி துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து நமக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கான கேரியர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அண்ட் வேக்கன்சி கரண்ட் ஓப்பனிங் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசிக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் பர்சனல் அதாவது எஃப்டிசி பேசிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்காகவும் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் கிளாஸுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன்லேருந்து 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த ஜாபு எதுக்காக அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசருக்காக உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 38,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் டைமாக ரெகுலராக நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயராவது உங்களுக்கு அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்காக உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 30,000 பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். 10th படிச்சிருந்தாவே போதும். வித் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாக. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்கெல்லாம் எதுவுமே கேட்கல. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் எலக்ட்ரிஷியனுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC/STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் டேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்ற எல்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி நடக்கும். அதில் வந்து ஸ்டேஜ் 1 என்ன இருக்குது, ஸ்டேஜ் 2 என்ன இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபிலிட்டி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 70 கொஷினும் அண்ட் 10 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசருக்காக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஜென்ரல் நாலேஜிலும் உங்களுக்கு 70 கொஷினும் அண்டு மற்ற அபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 30 இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியனில் வந்து உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா
சப்ஜெக்ட் அதாவது ஜென்ரல் நாலேஜில் வந்து 70 கொஷின் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, என்எல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹595 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹295 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ₹486 ஃபீஸும், அண்ட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ₹236 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எவ்வளோ, அண்டு உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட்டு என்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி அப்ளை பண்ணலன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருவீங்க அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினலை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். எப்படி அப்லோட் பண்ணுற விதத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்மசி ட்ரைனிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 21,000லேருந்து 85,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எந்த இடத்துல, அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அண்ட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் யாருனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்மசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி வித் டிப்ளமோ பார்மசி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்மசியோ அல்லது கவர்மெண்ட் பார்மசியோ சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ், அக்கௌண்டிங்காக உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும். அண்டு இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஆர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்மசியில் ₹486 ஃபீஸும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ₹236 ஃபீஸஸ் இருக்கும். அண்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். சரிங்களா, 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 80 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும், அண்டு பர்சனல் இன்டர்வியூக்காக வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்காகவும் அண்டு அப்ரெண்டிஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸட் டேர்ம் தான். சரிங்களா, 1 இயர் ட்ரைனிங் எல்லாம் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போனஸ் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேக்கன்சி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் வந்து எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கிராஜுவேட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர், யூடபிள்யூஎஸ் 30 வயசு வரைக்கும், ஓபிசிக்கு வந்து 33 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நான் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் வந்து வேக்கன்சி விட மாட்டாங்க. ஒரு தடவை விட்டாங்கன்னா அது நெக்ஸ்ட் இயர் மட்டும்தான் விடுவாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.